இல்ல இப்ப நீங்க ஒண்ணு சொன்னது ரொம்ப கரெக்ட் பாயிண்ட். என்னன்னா டக்கட் நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாரு, பின்ன பார்த்தாலே ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஓவர் ஸ்பின் போடுவாரு, எக்கச்சக்க ஓவர் ஸ்பின் போடுவார் பிளாட்டா. உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். கீப்பிங் தட் இன் மைண்ட். ஹலோ வணக்கம். சிறப்பா தரமா ஜெயிச்சிட்டாங்க பீடாக் சேப்பாக்கில் வச்சு. நல்ல மேட்ச், ஃபைனல் ஓவர் வரைக்கும் போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் பீடாக். ஜெயிச்சிட்டாங்க, ஈடன் கார்டன்ஸ்லையும் ஜெயிச்சிட்டாங்க, சேப்பாக்லையும் ஜெயிச்சிட்டாங்க. நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணது நடந்துச்சு. அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் வந்து சொல்லி அடிச்சிட்டிங்க. பென் டக்கெட் இது நிறைய நம்ம சொன்னோம். அதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. 2 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஹாப்பி நான். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்த செகண்ட் 2-0 ஆயிடும். ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வந்து கல்கட்டால உங்களுக்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்கு, இங்க டெஃபினட்டா 2-0 ஆயிடும்னு சொன்னோம். அது பெரிய விஷயம் கிடையாது. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா 168 மீன் ஆவரேஜ் ஸ்கோர். இன்னும் என்ன ம். சொன்னோம், பெருசா இங்க 200 எல்லாம் வராது சென்னையில. அந்த 168 பிளஸ் 1482 இஸ் கோயிங் டு பி யுவர் வின்னிங் ஸ்கோர். இதை தான் நேற்று ம். சொன்னோம். இன்னைக்கும் வந்து இங்கிலாந்து வந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இந்தியா நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க யாரும் டிசப்பாயிண்ட் ஆடக்கூடாதுன்ட்டு ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடினாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது இப்ப என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து அடிக்கணும், 54 for 2 வரணும்னு சொன்னோம். இங்கிலாந்து 58 for 2. அதுல இந்தியா பாத்தீங்கன்னா 59 for 3. ஸோ தட் அர்ஜென்சி இஸ் வெரி மச் நீடட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல வேர் ஸ்லோவாகும் போது நீங்க என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் இந்த 7 to 10 இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி குரூஷியல் அப்படின்னு சொன்னோம். அப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா அந்த 7 to 10ல வந்து பேத்தட்டிக் கிரிக்கெட் ஆடினாங்க. பேத்தட்டிக் கிரிக்கெட். 22 for 2, 78 for 4. நம்ம ஆளுங்களும் எப்படின்னா, ஏன் நீ மட்டும்தான் ஆடுவியா, எனக்கு ஆட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 20 for 2. இவங்க 10 ஓவர்ல வந்து 79 for 5, அவங்க 10 ஓவர்ல 78 for 4. காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருந்தது. 11 to 15ல பாத்தீங்கன்னா 45 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 43 for 2, வி செட் 45 for 2, இந்தியா 47 for 2. அங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு டிக் பண்ணாங்க. எவ்வளவு க்ளோஸா போகுது பாருங்க. இங்கிலாந்து 121 for 6, இந்தியா 126 for 7. அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, இது வந்துட்டு கொல்கட்டா மாதிரியோ மற்ற இடத்துலயோ பெருசா ரன் வராது. 4 விக்கெட் மேல இருந்தா சொதப்பிரும் டெத் ஓவர்ஸ்னும். சரியா சொதப்பினாங்க இங்கிலாந்து 44 for 4. அப்ப நம்ம சொன்னது என்ன, 56 for 4, அந்த 12 ரன் அந்த டிஃபரன்ஸ். இந்தியாவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் பிலோ பார் ஸ்கோர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்தியா ஜெயிச்சுட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கேயும் நம்ம எதுக்கு எட்ஜ் கொடுத்தோம்னா, எங்க ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து 14 ஓவர் 118 ரன், 6 விக்கெட். 6 விக்கெட் யோசிச்சு பாருங்க. பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ். அவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த ரேஹான் அகமது ஆடாம ஆதில் ரஷீத் ஆடி அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டனுக்கு 2 ஓவர் கொடுத்தாங்க. 6 ஓவர்ஸ்ல 28 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ். ரேஹான் அகமது அவங்க ஆடி இருந்தாங்கன்னா ஸ்டோரி would have been different. பட் திருப்பி நான் சொல்றேன், இந்த பேஸ்பால் ரெண்டு டீமும் ஆடுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு டீமும் பேஸ்பால் ஆடினாங்கன்னா, போன தடவை சொன்னோம் 130 ரன் இந்த டப்பு டிப்புன்னு விக்கெட் விழுந்தா தெரியாதுன்னு. வாய்க்கு வந்துருச்சு இன்னைக்கு பாரு. 130க்கு 7 இந்தியா. 2 பேருமே இன்னைக்கு 150க்குள்ள ஆல் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. அதனால வந்து திருப்பி நிறைய பேர் எனக்கு என்ன சொல்றேன்னா, புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. கேட்டா வந்துட்டு கிரிக்கெட்ல T20 கிரிக்கெட்ல தெர் இஸ் நோ ஆங்கர் ரோல், ரிஃப்ரெஷிங் அப்ரோச்சா அடிக்கிறது. வாய்க்கு வந்திருக்கும். இப்ப இந்த திலக் வர்மா ஒருத்தர் தான் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அபிஷேக் சர்மா நம்ம சொல்றோம் பாருங்களேன். நிறைய பேர் கேட்டா என்ன சொல்றேன், பந்தே பார்க்க கடப்பட நேரா வர்ற போல குறுக்கு போட்டு அவுட்டு. அதுக்கப்புறம் சாம்சனும் பாத்தீங்கன்னா அவரும் அடிச்சு. அதுல இன்னும் பெரிய என்ன காமெடின்னா, துருவ் ஜூரலுக்கு வந்து T20 இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்னத்துக்கு ஐ வில் ஆல்சோ ஃபாலோ செட் அவரு சுத்தி அவுட் ஆறாரு. கமாண்டிங் பொசிஷன்ல வாஷிங்டன் சுந்தர் எல்லா பாலையும் அடிக்கிறாரு. கேட்ச வேற விட்டார் ஆதில் ரஷீத். அந்த கேட்ச பிடிச்சிருந்தாரு, டப்புன்னு ஒரு 20 ரன் வந்து குறைஞ்சிருக்கும். அக்ஷர் பட்டேல் எப்படி நானும் அடிக்கிறேன் அதை கூட பண்ணிக்கலாம்யா. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷதீப் சிங் ஆடினார் பாருங்க பேஸ்பால. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கணக்கே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நிக்கிற பிச்சா இருந்து நீங்க எல்லா பாலையும் பட்டா பாக்கியம் படாட்டி பாக்கியம் பண்ணீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் கோயிங் டு வின் த 2026 வேர்ல்ட் கப்.
என்னோட ஒப்பீனியன் இது. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, எல்லா பாலையும் அடி, எல்லா பாலையும் அடி அப்படின்றாங்க. அது எல்லா பாலையும் அடிச்சா, நான் திருப்பியும் சொல்றேன், யூ ஆர் கோயிங் டு லூஸ் மேட்சஸ். இந்தியா இப்போ ஐபிஎல் மாதிரி உங்களுக்கு கட்டாந்தர பிச்சு ஒவ்வொரு தடையும் கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் அப்ரோச் இந்தியா இஸ் டேக்கிங். இது எப்படின்னா, இது ஒரு அக்லி வின், பட் வின் இஸ் அ வின். அவ்வளவுதான ஒழிய இங்கிலாந்து வாஸ் பேத்தட்டிக் இந்த டீம் செலக்ஷன். ரேயான் அகமது ஆடி இருந்தாங்கன்னா, வேற இன்னும் 4 ஓவர் ஸ்பின் போட்டிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். படு கேவலமா அவங்களும் அடிச்சு அடிச்சு எல்லா பாலையும் தான் வந்துட்டு இது பண்ணாங்க. திருப்பி பழைய மாதிரி ஜோப்ரா ஆர்ச்சர் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அது நோட்டீசபிள். 4 ஓவர்ல 60 ரன். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இட்ஸ் a குட் அக்லி வின் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஆனா தெர் இஸ் a சான்ஸ் இந்தியா இஸ் கோயிங் டு கிவ் இங்கிலாந்து a சான்ஸ் டு கம் பேக். பட் இங்கிலாண்டும் சளைச்சவங்க இல்லைன்றதுனால தெர் இஸ் a குட் சான்ஸ் the series might be end in ராஜ்கோட். அதான் நானுமே உங்களை கேட்க நினைச்சது நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது இவங்க என்னதான் இருந்தாலும் there is still a scope, there is a need for one player to bat through. இப்போ இந்த திலக் வர்மா ஆடின மாதிரி. ஸோ நீங்க எல்லா பாலையும் போய் அடிச்சுக்கிட்டு இப்போ அப்படி அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கிறத விட யூ நீடட் தட் கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ். அது கண்டிப்பா தேவை அந்த அப்ரோச். தே வாண்ட் டு கோ த டிஸ்டன்ஸ் இன் T20 வேர்ல்ட் கப். கண்டிப்பா அவங்க அந்த அப்ரோச் தான் எடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி தே டுக் அ வெரி டேஞ்சரஸ் இது ரெண்டு டீமுமே. ஸோ இது லாங் லாஸ்டிங்கா இருக்காது. தே நீட் ஒன் பிளேயர் லைக் தட். அந்த பாயிண்ட் நான் ஃபுல்லாவே ஒத்துக்கிறேன். இப்போ இதுல என்ன அப்படின்னா, வாட் ஆர் த அதர் பாசிட்டிவ்ஸ் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்? ஏன்னா கிரிட்டிக்கலாகவும் நம்ம இருக்கக்கூடாது. ஓவர்லி ஒன் த கேம் 2-0 லீடிங் அகேன்ஸ்ட் குவாலிட்டி T20 டீம் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அப்படின்றப்ப வி ஷுட் பி ஹாப்பி ஆல்சோ. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பீடா. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம பேசிட்டோம், பட் தென் நிறைய நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த குட் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசலாமே, சொல்லுங்க அதை பத்தி. இங்கிலாந்து ஒரு பெரிய டீம் சார். இங்கிலாந்து நீங்க ஜெயிக்கிறீங்க, லீடிங் 2-0 நீங்க சொல்ற மாதிரி தட் இஸ் பெஸ்ட் திங் டு ஹேப்பன். பட் நான் என்ன சொல்றேன்னா, அவன் தப்பான கிரிக்கெட் ஆடுறான்னா அவனுக்கு சான்ஸ் கொடுக்காதன்னு தான் நான் சொல்ல வரேன். இன்னிங்க என்ன பண்ணாங்க, ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக் பண்ணாரு பில் சால்ட், டேஞ்சரஸ் பில் சால்ட். நீங்க தயவு செஞ்சு திருப்பி ஆர்சிபின்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. இந்தியாவோட நிறுத்திக்கலாம். இப்ப போன தடவையே கேட்டீங்க, திருப்பி அதே மாதிரி லிவிங்ஸ்டன்னே வேற பெத்தல ஆடவே இல்லை. அவர் ரொம்ப கன்சிஸ்டன்ட் லிவிங்ஸ்டன். அவரை பத்தி நம்ம பேசல, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, இங்க இப்ப வாஷிங்டன் சுந்தர் நீங்க ஆடுறீங்கன்னா, அகெயின் ஐம் டெல்லிங் யூ, எஸ் he contributed with the bat. இப்ப people might argue had that catch been taken, வாஷிங்டன் சுந்தர் ரோல் would have been nullified. அவர் முதல் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் டக்கெட்டுக்கு போடுற தெரியும், எடுத்த உடனே ரிவர்ஸ் அடிப்பாரு, அவுட் ஆவாருன்னு. அவுட் ஆறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ஓவரே கொடுக்க மாட்டேன்றீங்களா? இப்ப நீங்க முதல்ல என்ன, ஹர்திக் பாண்டியா வந்து 2 ரன் தான் கொடுத்தாரு. 2 ரன் தான் ஹர்திக் பாண்டியா கொடுத்தாரு, நல்லா போட்டாரு. ஹர்திக் பாண்டியாவை நீங்க தேர்ட் சீமரா ஆட போறீங்க சாம்பியன்ஸ் டிராஃபில, போலிங் கொடுங்க அவருக்கு. பிஜிடியும் அவர் ஆடவே இல்லை, இஸ் வெரி ஃப்ரெஷ். போலிங் கொடுங்க. அதே மாதிரி மறந்துட்டு அப்ப நிறைய பேர் திட்டுவாங்க, ஹர்திக் பாண்டியாவும் அதை தான் பண்ணாரு. 2 ரோசிங் ஷாட்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கத்தி போட்டு அவுட் ஆன. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இந்த ஃப்ளோல மறக்கும் போது ஹர்திக் பாண்டியா மட்டும் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்கம்பாங்க. அதுக்காக சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், டுடே வாஸ் அன் ஐடியல் சான்ஸ் ஃபார் தெம் டு பிளே முகமது ஷாமி. ஹர்ஷதீப் சிங் கிரியேட் பண்ண டேமேஜுக்கு நல்லா போட்டார் ஹர்ஷதீப் சிங். பட் பவர் பிளேயர் 2 ஓவர்ல 23 ரன். அண்ட் இந்தியா வாஸ் ஃபோர்ஸ் டு போல். ஷம்மி நான் பார்த்தேன் ஒரு காலில் இன்னும் ஸ்டாப் போட்டுட்டு தான் சுத்திட்டு இருந்தாரு. இப்போ வார்ம் அப்ஸ் நான் பார்த்தேன் இப்போ ப்ரீ கேம். ஐ டோன்ட் திங்க் இஸ் ஃபுல்லி மேட்ச் ஃபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போட்டாரு வந்து கொஞ்சம் ரன்னப் எடுத்து போட்டாரு, ஏபிள் டு பவுல், பட் ஃபுல்லி நாட் ஃபிட் அப்படின்றது நான் பார்த்த வரைக்கும் ஐ தாட். அது போக பிசிசி ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, போத் ரிங்கு இஸ் இன்ஜூர்ட் ஃபார் 2 கேம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நிதிஷ் ரெட்டி சைட் ஸ்ட்ரைனா ஒரு ஐ திங்க் ஹில் கோ டு NCன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நிதிஷ் ரெட்டி அவுட் ஆஃப் தி சீரிஸ். ரிங்கு இஸ் நாட் தேர் ஃபார் 2 and 3. 2 கேம்ஸ். சிவம் துபே உள்ள வர்றாரு. இப்ப நான் அண்ட் என்ன சொல்றேன், ராமதீப் சிங். ராமன்தீப் சிங் எப்படி ஆட போறான்னு எனக்கு தெரியல. பட் சிவம் துபே மைட் டெஃபினெட்லி புட் இஸ் கிளைம்ஸ் ஃபார்வர்ட் டு பிளே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஷமி நீங்க ஆடல, ஒண்ணு ஹர்திக் பாண்டியாக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கணும், இல்ல வாஷிங்டன் சுந்தருக்கு நிறைய யூஸ் பண்ணிருக்கணும் பவர் பிளேல. இப்ப நீங்க ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு ஆளை அப்படி பவர் பிளே. பண்ணியிருக்கலாம். இப்ப சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப வீடு ரவி அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அந்த ஐசிசி ரூல் தான். லெஃப்ட் ஹேண்டர் வந்தாரு, ஃபர்ஸ்ட் பாலே காலி பண்ணிட்டாருல்ல, உனக்கு ஒரு ஓவர் தான். அந்த லெஃப்ட் ஹேண்டரே வச்சு நீ 3 ஓவர் போட்டிருந்தேன்னா நீ 3 ஓவர் போட்டிருந்திருக்கலாம். இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு லெவலுக்கு மேல நேத்து வந்து இந்த மேட்ச் பார்த்தேன், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ். ஏஎஸ்கே. ப்ரீவியஸ் மேட்ச்ல லியம் டாசன் வந்து 4 ஓவர்ல 17 ரன் 3 விக்கெட், ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த சேம் ஸ்லோ சர்ஃபேஸ் தேவன் கான்வே ஆடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு போலிங் கொடுத்து, தேவன் கான்வே கஷ்டப்படுறாரு. ரன்ன பால் முக்கி முக்கி கஷ்டப்பட்டு அவரால் தான் மேட்சே தோத்துது.
அவருக்கு பயந்துன்னு லியம் டாசனுக்கு போலிங்கே கொடுக்கல, மாத்தி மாத்தி மார்க்கிறோம். சைமன் ஆர்மரும் ஆஃப் ஸ்பின் போட்டுட்டு இருக்காங்க. லியம் டாசன் போட்ட 3வது பால் 14வது ஓவர்ல தேவன் கான்வே அவுட். அதனால நான் தான் சொல்றேனே, இப்ப நிறைய பேரு உட்காந்து இந்த லேப்டாப்ல உட்காந்துறவங்க எப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டேட்டா பேஸ்ல இருந்து நம்பரை பிக் பண்ணி இவனுக்கு இவன் போட முடியாது, இவனுக்கு இவன் போட முடியாதுன்றவாங்க. இந்த கேப்டனும் வந்து என்ன பண்றாங்க, அந்த பர்டிகுலர் ஐடியாவை எடுத்துட்டு அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. டுடே குட் have been the ideal thing for you. Washington Sundar is in the Champions Trophy squad for you. Someone like ஃபக்கர் ஜமான் பாக்கி இறங்கி ஃபக்கர் ஜமான் என்ன பண்ணுவார் தெரியுமா? இப்ப டக்கட்டுக்கு சொன்ன மாதிரி இறங்கி அகைன்ஸ்ட் ஸ்பின் கவுகார்னர் அடிக்க பார்ப்பாரு, ரைட் அகைன்ஸ்ட் ஸ்பின். அவரை மாதிரி ஒரு ஆளு கொஞ்சம் ஸ்லோவா நீங்க வந்துட்டு அப்படியே அந்த போஸ்ட்ல போட்டு திருகிற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா இறங்கி ஸ்டம்பிங் அவுட் ஆயிடுவார். உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்ப வரும்னா, இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபில இருக்கிற போலர்ஸ் எல்லாரையும் தரவா எக்ஸ்போஸ் பண்ணோம். நீங்க இப்ப ஹர்திக் பாண்டிய வந்து நீங்க சொல்ற தியரி நான் ஒத்துக்கிறேன் சார். 3 ஃபாஸ்ட் பாலர் தான் ஆட போறாங்க, 3 ஸ்பின்னர் தான் ஆட போறாங்க. யூ ஆர் ரைட். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரினா வாட் எக்ஸ்போஷர் ஆர் யூ கிவிங் ஃபார் ஹர்திக் பாண்டியா? போன மேட்ச் 2 ஓவர்ல 27 ரன் கொடுத்தாரு பவர் பிளேல, ஃபேர் எனப். இன்னைக்கு சூப்பர்பா போட்டாரு 2 ரன். அதுக்கப்புறம் நீங்க போலிங்கே கொடுக்கல. வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுக்கிறாரு 9 ரன். அதுக்கப்புறம் அவரு போலிங்கே போடல. இப்ப சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல இருக்காரு இல்லாத ரவி பிஷ்னாய் வந்து 4 ஓவர் போடுறாரு. எனக்கு இது லாஜிக்கே புரியல. ஹவ் ஆர் யூ ரியலி getting them worked up towards Champions Trophy, and what is the purpose of you playing 5 T20s and 3 ODIs to get your team set right for Champions Trophy as far as confidence is concerned? ஆனா நீங்க வந்து சான்ஸே கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. நீங்க சொல்றீங்க என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா சப் 2-0. இப்ப எனக்கு மத்தது திலக் வர்மாவோட ஒரு இன்னிங்ஸ் இஸ் பாசிட்டிவ். வேற எதுவும் பாசிட்டிவ்ல கேட்காதீங்க. வருண் சக்கரவர்த்தி நல்லா தானே போடுறாரு இல்லையா? என்ன சார்? யாரு? வருண் சக்கரவர்த்தி நல்லா போடுறது இல்லையா? நல்லா தானே போடுறாரு பீட்டர். வருண் சக்கரவர்த்தி இருக்காரா சாம்பியன்ஸ் டிராஃபில? சாம்பியன்ஸ் டிராஃபின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப நான் 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 உங்களை ஒரே T20 வேர்ல்ட் கப்புக்கு போயிட்டேன். அடுத்த வருஷம் தாவி போயிட்டேன் நான். இந்தியாவில் இல்ல இல்ல, நடக்க போற அவங்களும் அதான் திங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் சார். இப்போ எனக்கு வந்து பல்லு ப்ராப்ளம் இருக்குன்னா ஐ ஹவ் டு ஃபில் இன் த டீத். ஓகே, ஃபில் இன் த டீத் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த ஷோல்டர் ரொட்டேட்டர் கப் இன்ஜுரி இருக்குன்னா தட் கேன் வெயிட். முதல்ல இதுதான் தாங்க முடியல, முதல்ல இதை பாக்குறேன் நான். நீங்க சொல்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா இப்போ கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்சஸ் வருண் சக்கரவர்த்தி ஹஸ் புட் இன், எஸ் ஆல்ரெடி ரிட்டர்ன் இஸ் நேம் அஸ் அ ஸ்பின்னர். அது ஸ்குவாட்ல அவர் கண்டிப்பா இருக்க போறாரு. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க தட் இஸ் ஹவு யூ நீட் டு கெட் எக்ஸ்போஷர் டு பர்டிகுலர்லி டூ கைஸ் ஹூஸ் கமிங் பேக். டெஸ்ட் சீரீஸ்ல பாருங்க, நியூசிலாண்டோட டெஸ்ட் சீரீஸ் ஆனீங்க, பிஜிடி ஆனீங்க. ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியாவுக்கு கிரிக்கெட் ஆடியா ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிங்கும்போது திஸ் இஸ் த டைம் யூ டு கிவ் இம் மோர் எக்ஸ்போஷர். பேட்டிங்கை பாத்தீங்கன்னா திலக் வர்மாவை தவிர வேற எந்த பாசிட்டிவும் கிடையாது. போலிங் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் போட்டிருக்காங்க, பட் வாஷிங்டன் சுந்தருக்கு நீங்க போலிங்கே கொடுக்கல. அப்படிங்கும்போது ஒரே பாசிட்டிவ் என்ன, இந்தியா has gone 2-0 up. How am I going to use my resources for going to get right in the right frame, the positive mindset, more கேம் டைம் அப்படின்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். தென் வாட் இஸ் அ பாயிண்ட் இன் பிளேயிங் கிரிக்கெட்? இந்த சீரீஸை ஜெயிக்க போறாங்க, ஓடிஐ சீரீஸும் ஜெயிக்க போறாங்க. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த சீரீஸ் வந்து 4-1 ஜெயிக்கிறாங்க, ஓடிஐ 3-0 ஜெயிக்கிறாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கல, will you be happy? நோ. யோசிக்காம என்ன மூஞ்சில அரையிற மாதிரி நோன்றீங்க. ஏன்னா ஐசிசி ட்ராஃபி இஸ் தி பினாக்கல் உங்களுக்கு. அப்படிங்கும்போது இதை நீங்க என்ன யோசிக்கணும்? நான் என்ன சொல்றேன், அதுக்காக நீங்க போய் இங்கிலாண்டோட 5-5 தோத்து போகலாம் நான் சொல்லல. Try and give exposure to people who are there in Champions Trophy first, particularly on the bowling. இல்லைன்னா இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு பிரிஸ்க் 20+ ரன்ஸ் அடிச்சாரு. தட் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் இந்தியா வின்னிங். ஐம் நாட் டினைங் தட். அதை விட நீ எத்தனை தடவை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்? இப்ப ஒரு சில வென்யூஸ்ல புனேலாம் அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கட்டாந்தர பிச்சு. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? 4 ஓவர் கூட அவருக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியாக்கு 4 ஓவர் கூட, டெத் ஓவர்ஸ்ல ஹர்திக் பாண்டியா கூட நீங்க போலிங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க ஹர்திக் பாண்டியாக்கு. அதுதான் எனக்கு ஒரே வருத்தமே ஒழிய. பட் இந்தியா டன் எவ்ரிதிங் ரைட். அன்பார்ச்சுனேட்லி தேவ் காட் இன்ஜுரிஸ் ஜஸ்ட் பிஃபோர். இப்போ ஷாமியோட ஸ்டேட்டஸ் நீங்க சொல்லிட்டீங்க. there's no point in discussing about ஷாமி. இப்போ உங்களுக்கு வந்து டப்புன்னு 2 பேர் போறாங்கன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிதிஷ் ரெட்டி வாஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ஸ் இந்த லாஸ்ட் கேம். ரிங்கு சிங் இஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் த பிளான்ஸ். டப்புன்னு அவங்கள வந்து ஒரு 2 பேர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியா. பட் ப்ளீஸ் ட்ரை அண்ட் கிவ் எக்ஸ்போஷர் மோர் டு பீப்புள் ஹூ ஆர் ஃபீச்சரிங் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே. இங்கிலாந்து சைடும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் நேராக வர பால் போல்ட் ஆனார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே டக்கெட் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ஆடினாங்க. ஷார்ட் செலெக்ஷன் அண்ட் தேர்
பேட்டிங் ஆல்சோ லீவ்ஸ் லாட் டு பி டிசைட். இன்னும் வந்து நிறைய கேட்சப் பண்ண வேண்டியிருக்கு பீடா அவங்களும். இன்னொன்னு சொன்னோம், இந்த பிச்சில குத்தினா வேலைக்கு ஆகாது சென்னையிலன்னு. வந்து இங்க திலக் வர்மாக்கு இங்க குத்துறீங்களா? இங்க குத்துனா இங்க அடிப்பாரு, இங்க வெளில போட்டினா விட்டு இங்க அடிப்பாரு. அவன் கண்டிஷன்ஸை இது பண்ணாம வந்து குத்து 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 குத்துன்னு குத்துறீங்க. ஸ்பின்னர்ஸா ஆட மாட்டேங்கிறீங்க. ஷார்ட் செலெக்ஷன் திருப்பியும் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நான் தான் சொல்றேனே உங்களுக்கு, அந்த எடுத்துன்னு போகணும். நல்ல ஸ்டார்ட் சார், பவர் பிளேல வெரி குட் ஸ்டார்ட். காட் 58 for 2 in 6 overs. நீ வந்து 165 அடிக்கிறீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பேத்தட்டிக் கிரிக்கெட் நீங்க ஆடி இருப்பீங்க? அந்த அந்த ஜெமி ஸ்மித் வந்து இந்த அவரு துருச்சுரல் மாதிரி. ஜெமி ஸ்மித் has got a chance because ஜேக்கப் பெத்தல் is injured. He was not even in the contention. வந்துட்டு எல்லா பால் அடிக்க போறாரு உங்களுக்கு. பட் நல்லா பாயிண்ட்லெஸ். மிடில் பண்ணிட்டு இருந்தார் பீடா. அவர் இருந்த வரைக்கும் ஸ்மித் வந்து நல்லாவே மிடில் பண்ணிட்டு இருந்தாரு. செம்ம பிளேயர் சார், நான் திருப்பி சொல்றேன், ம். செம்ம பிளேயரு. ஆனா இந்த பிளேயிங்ல வந்து இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர் நல்லா ஆடி ஒரு 195 எடுத்துன்னு போய் அவர் ஒரு 55 of 29 32 balls இங்கிலாந்து ஜெயிச்சிருக்குன்னா அடுத்த மேட்ச் ஆடி இருப்பாரா இல்லையா? ஆமா ஆமா. இப்ப துருவச்சூரலே கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போறீங்க. இப்ப டெஸ்ட் சீரிஸ் இங்கிலாந்தோட போன வருஷம் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்த மாதிரி இப்போ ஒரு 43 அதுதான், மேட்ச். ஜூரல் வேஸ்ட் பண்ணிட்டாரு நல்ல சான்ஸ் வின் பண்ணி கொடுக்கறதுக்கு. அக்சருக்கு ஒரு நல்ல சான்ஸ், ஹர்திக்குக்கே ஒரு நல்ல சான்ஸ். இவங்க 3 பேரும் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்து காமிச்சிருக்கணும், ப்ரூவ் பண்ணிருக்கணும். 3 பேரும் அதை தவற விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஹர்திக் அக்ஷரை விட்டுருங்க, தேர் மெயின் தேர் கோயிங் டு ஃபீச்சர், தேவ் பட் எஸ்டாப்ளிஷ் ஒரு நல்ல தெம்செல்ஸ். சான்ஸ் தானே போயிடா, ஒரு வார்ம் அப் தானே இது அவங்களுக்கு. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ம். ரொம்ப வருத்தப்பட வேண்டியது சம்மர் லைக் துருவச்சூரல். ஏன்னா ரன் ரேட் வாஸ் வெரி மச் ஆன் த ஹை. ரன் ரேட் நெவர் கான் டு மோர் 10 11. அந்த ஒரு ஷாட் நான் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் அது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நீங்க வந்து தேக்க தெரியணும் உங்களுக்கு. இந்த ரூட் இந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே திருகி 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 கேன் வில்லியம்சன் ரூட், ஸ்டீவ் ஸ்மித் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எந்த வழியும் எடுக்காம 29 பால் 41 நாட் அவுட் அப்படி. பட் 41 நாட் அவுட் அடிச்சிருந்தா அடுத்த மேட்ச் சிவம் துபே உள்ள வரவே முடியாது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிங்கு சிங் ஒரு லெப்ட் ஹேண்டரு, யூரோ ஒரு பவர் ஹிட்டரு. அடுத்த மேட்ச் துருவச்சூரல உட்காந்து வச்சுட்டு சிவம் தேவை கொண்டு வந்துருவாங்க. தட் cannot be questioned at all. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நானும் நிறைய லீக் அங்கெல்லாம் போற இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்திருக்கேன். நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும் ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். அந்த ஒரு சான்ஸை நீங்க யூஸ் பண்ண டிராப் பண்றவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து நான் டிராப் பண்ணீங்களே அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஸோ துருஜுரோ நெக்ஸ்ட் கேம் இஃப் இஸ் கோயிங் டு மிஸ் அவுட் இட் cannot be considered unlucky. விட ஒரு சான்ஸ் அவர் கிடைக்காது. சேம் திங் ஹேப்பன்ஸ் டு ஜெமி ஸ்மித் ஆல்சோ. ஓகே. ஸோ எல்லாமே பார்த்துட்டோம் பீடா. புட்டு புட்டு வச்சாச்சு. இந்தியா ஜெயிச்சிருச்சு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு மட்டும் சொல்லாம ஐ திங்க் நைஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வேர் brought அவுட். ஸோ அவங்க ஃபைனல் தாட்ஸும் அப்படியே சொல்லிருங்க. அதாவது ஃபேர் எனப் டு சே, இது கிரிட்டிக்கல் தாட்ஸ் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் வேர் தே கேன் இம்ப்ரூவ். ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த கிரிட்டிக்கல்ங்கிறது ஒரு ஹார்ட் வேர்ட். வி ஆர் நாட் ஹியர் டு, நீங்களும் சரி நானும் சரி, வி ஆர் ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட் லிட்டில் திங்ஸ் இல்ல, விச் நாட். கிரிட்டிக்கல்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதையும் கிரிட்டிக்கல்னு சொல்லுவாங்கல்ல. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னோம். ஸோ நீங்க சொன்னீங்க, நான் கேட்டேன். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ 2-0 அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுங்க. செலிப்ரேட் வெரி வெரி ஹார்டு. 2-0 பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். இங்கிலாந்து இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒயிட் பால் டீம்ஸ். அதுக்கு அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் பேத்தட்டிக் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது நீங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணுவீங்க? நான் திருப்பியும் சொல்றேன், அபிஷேக் சர்மாவோட டெசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவரோட வேர்ல்ட் ரேங்கிங் என்ன தெரியுமா? நம்பர் 1. ஓகே, நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 மூணுலயும் இருப்பாரு. வேற யாராவது நம்பர் 4 வரலாம். இன்னைக்கு ஆனா நேர குட் லென்த் வர பால் காலே நேரில் அப்படின்றாங்க. ஸோ வாட் பீப்புள் ஹஸ் டு சே ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இஸ், அப்புறம் என்ன கேட்பாங்க, என்ன சார் டிஃபென்ஸ் ஆட சொல்றீங்களா? என்னோட தியரியை நான் சொல்றேன். வாட் ஐ வில் ட்ரை அண்ட் அட்வைஸ் டு கை லைக் ஷிப்ரன் நெட்மயர் ஆல்சோ பிளேஸ் லைக் தட். ஒவ்வொரு பாலும் 4 அடிக்கணும்ன்ற இன்டென்ஷனோட போ. உன்னோட ரேஞ்சில் இருந்தா கடைசி 4 ஓவர் மட்டும்தான் நீங்க பவுலர் ஓடி வரும் போதே இட் இஸ் a டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோக்ராம்டு ஷாட், இன்ஸ்டிங்டிவ் ஷாட். இன்ஸ்டிங்டிவ் ஷாட்னா எனக்கு இந்த ஜோன்ல போட்டா 6, அதான் இன்ஸ்டிங்டிவ் ஷாட். ப்ரோக்ராம் ஷாட்னா அவன் எங்க போட்டாலும் நான் சிக்ஸ் அடிக்கணும்னு நினைக்குது. அபிஷேக் சர்மா எப்படி கிரிக்கெட் ஆடுறான்னா, நீ எங்க போட்டாலும் நான் சிக்ஸ் அடிப்பேன். ஸோ அது அந்த ப்ரோக்ராம்டு கிரிக்கெட் எல்லாருமே ஆடினாங்க திலக் வர்மாவை தவிர. அதனால நீங்க என்ன பண்ணணும், ப்ளீஸ் கோ டெல் பீப்புள் சேயிங் தட் லுக் திஸ் இஸ் வாட் இட் இஸ். இன்ஸ்டிங்டிவ் கிரிக்கெட் ஆடினாலும் உங்க ஸ்கில் லெவல்ஸ் ரொம்ப ஹை. பேட் பால் போடுற எல்லா பாலும் 4 6 போகுது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, பில்ட் பண்ணுங்க, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஒரு பக்கம் அவரும் அடிக்கிறாரு, சேட்டாவும் 3 ஸ்டம்பையும் விட்டு இந்த பக்கம் வர்றாரு. அதை தான் சொன்னேன், 34 for 3 ஆச்சுன்னா மாட்டிப்பாங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த சுச்சுவேஷன் வந்து they made a heavy weather of 166 chase. Hopefully they will come back to the next game at Rajkot with a better frame of mind. ஏன்னா இங்கிலாந்து எதுவும் மாத்துற மாதிரி தெரியல. And seal the series, which will allow them to experiment and give more opportunities for players in the bench. Also more chances to the players who are in line for the Champions Trophy. Well done, India. We will come back again. The next episode is going to be the 30-20 match review to be played in Rajkot on 28th of January with your very own Octopus. Until we come back for that and entertain you, thanks a lot and bye bye.